ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, அனைத்திற்கும் காரணம் தேடிக்கொண்டிருந்தால் நீ உன் வாழ்க்கையை எப்போதுதான் ரசிக்கப் போகிறாய்? பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதே. காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. நீ செல்லும் பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது. முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நீ வெல்லும் பாதையாக மாறும். உன் வாழ்க்கையை உயர்த்தும் 7 அதிசயம்: பதவியிலும் பணிவு, துன்பத்திலும் துணிவு, கோபத்திலும் பொறுமை, செல்வத்திலும் எளிமை, ஏழ்மையிலும் நேர்மை, தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் உதவி செய்யும் குணம். இவையெல்லாம் கடைபிடிப்பது சற்று கடினம்தான். ஆனால் மெல்ல மெல்ல உன்னை மாற்றிக்கொள் பிள்ளையே. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை நீ எப்படி செய்தாய் என்று சொல்லும் வரை போராடிக்கொண்டே இரு. போராடாமலேயே வெற்றி வேண்டும் என்று என் முன்னால் கேட்காதே. போராடி கிடைத்த வெற்றி நிலை பெறும். போராடாமல் கிடைத்த வெற்றி பாதியிலேயே போய்விடும். இதனால்தான் நான் உன்னுள் போராடும் குணத்தை எதிர்பார்க்கிறேன். பல அவமானங்களை நீ கடந்த பிறகுதான் சொல்கிறாய், நான் ஒரு நாள் நிச்சயம் ஜெயிப்பேன் என்று. உன் மனதினிலும் உன் இரத்தத்தினிலும் உன் உயிர் ஓட்டத்திலும் கலந்து சொல்கிறாய் அல்லவா? நான் வருவதற்கு முன் உனக்கு இப்படி தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்தாயா? சொல். இதுதான் உன் ஆன்மீக முன்னேற்றம். நீ கடவுளை தேடி சென்றிருந்தாலும் தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். ஆனால் குருவிடம் அப்படி இல்லை. நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கர்ம வினையை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ அனுபவிப்பது ஒரு சிறு துளியே. கவலைப்படாதே. உன் கர்ம வினையை முழுமையாக தீரும் நாளை நீ நெருங்கிவிட்டாய். இனியாவது மற்றவரிடம் பார்த்து பேசு. பேச பிடிக்கவில்லையா? அந்த இடத்தை விட்டு எப்படியாவது நைசாக நழுவிவிடு. கெட்ட குணம் கொண்டவர்களை உறவுகள் ஆனாலும் வீட்டின் உள்ளே சேர்க்காதே. அப்படியே வீட்டின் உள்ளே வந்துவிட்டாலும் ஒரு கிளாஸ் பாலை கொடுத்துவிடு. ஏனென்றால் தீய எண்ணத்தோடு பொறாமை பார்வையோடு வந்திருந்தால் அது அவர்களுக்கே திரும்ப சென்றுவிடும். உன்னை எதுவும் தீண்டாது. தினமும் வாசலில் ஒரு வேப்பிலை கிளையை வைத்து புதுப்பித்து கொண்டே இரு. உன் தனிமை எதை புரிய வைத்ததோ இல்லையோ, இவ்வளவு காலம் மிகப்பெரிய முட்டாளாக நீ இருந்திருக்கிறாய் என்பதை புரிய வைத்துவிட்டது. ஆனால் இந்த தோல்விதான் உன்னை பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்து வந்திருக்கிறது. இந்த பாதை குருவின் கையை பிடித்து செல்லும் இந்த பாதை. எல்லோராலும் இந்த சம்சார வாழ்க்கையை கடக்க முடியாது. பாதியிலேயே என் கையை விட்டு சென்றவர்கள் பலர். சிலர் தன் அறிவால் சாதித்துக் கொள்கிறேன், அந்த பாதை கடினமானது என்று சொல்லிவிட்டு என் கையை விட்டு ஆணவத்தோடு சென்றிருக்கின்றனர் பலர். ஆனால் நீ அப்படி இல்லை. என்னையே முழுமையாக நம்பி பல கடினமான துன்பங்களை என் கையை பிடித்து சர்வ சாதாரணமாக கடந்து வந்துள்ளாய். சபாஷ் பிள்ளையே. இன்னும் 2 வாரத்தில் உன் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவிற்கு உன் துன்பங்கள் காணாமல் ஓடப்போகிறது. வெற்றி கிரீடத்திற்கு காத்திரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.